புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் கந்துவெட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சளி இருமல் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 2 வயது குழந்தையை அழைத்து வந்த நிலையில் அங்கு போதிய மருந்துகள் இல்லை என்று கூறி அலட்சியமாக பேசும் மருந்தக ஊழியர் மற்றும் மருத்துவரின் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறைகள் எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 25% கேளிக்கை வரி, 18% GST வரி விதிப்பால் ஆகஸ்ட் மாதம் முதல் திரைப்படங்கள் வெளியிடப் போவதில்லை என்று தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் முடிவு செய்துள்ளனர்.